இன்னைக்கு திருக்கோயிலூர்ல அங்காள பரமேஸ்வரி மயான சூறை விழா. அடியேன் ஒவ்வொரு வருடமும் கலந்து கொள்கிறேன். வாய்ப்பு இருந்தால் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். இது சாதாரணமா வராதீங்க. உங்களோட வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் எலுமிச்சங்கனிகளை கொண்டு வந்து அன்னைக்கு கொடுத்தீங்கன்னாவே போதும், வாழ்க்கை மாறும். ஒரு கனி பெற்று கொண்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா வாழ்க்கை மாறும். இன்னும் அதிகபட்சமாக எதாவது செய்யணும் அப்படின்னா சுண்டல், கொழுக்கட்டை போன்ற பட்சணங்களை வீட்டில் செஞ்சு கொண்டு வந்து அன்னைக்கு சூறைக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் வாழ்க்கை மாறும். அன்னைக்கு அலங்காரத்துக்கு புடவை கொடுக்கலாம், மாலையில் சாப்பிடலாம். முடியவே முடியல அப்படின்னா அன்னை வந்து கண்குளிர பார்க்கலாம், தீர்த்துக்கலாம். அந்த மயான சூறைங்கிறது வேற ஒரு கான்செப்டே வேற. ஒவ்வொரு மனிதனோட மண்டை ஓட்டுலையும் சுடுகாடு இருக்கு. எண்ணங்களை எரிக்கின்ற இடம்தான் மயானம். நல்லா புரிஞ்சுக்குங்க, எண்ணங்களை எரிக்கின்ற இடம்தான் மயானம். நம்ம எண்ணத்தை எரிச்சோம்னாவே போதும், எண்ணத்தை கொள்ளை விட்டா போதும். புரியுதுங்களா? அது எரிக்கின்ற நாள் தான், அது தீயதை எரிக்கின்ற நாள். புரியுதுங்களா? மயான சூரியன்றது வேற ஒண்ணும் இல்லைங்க. அன்றைய நாள்ல நாம யாருங்கிறத உணர்ந்துக்கிறது தான் அந்த சிவராத்திரி அடுத்து வர இந்த விஷயங்கள்லாம். புரியுதுங்களா? திருக்கோயிலூர்ல மயான சூறை விழா சிறப்பாக நடைபெறும். காலை 8:30 3 மணி 30 அந்த வைபோகம் நடந்து முடியும். அடியேன் கலந்து கொள்கிறேன். நீங்களும் வாய்ப்பு இருந்தால் கலந்து கொள்ளுங்கள். மிக பிரசித்தி பெற்ற ஒரு விழா. அப்படி ஒரு அமோகமான ஒரு விஷயத்தை என் அன்னை விழா வரும் எனக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. நீங்களும் வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். அதே மாதிரி அவர்கள் தடையேதும் நினைக்கிறவர்கள் வாழ்க்கையும் அங்க எப்படிலாம் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நல்லது நினைத்து கொண்டவர்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார்.